Praise the Lord. Hallelujah. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to the covenant of the day. And today is 12th April 2026, Sunday, ஞாயிற்றுக்கிழமை, கர்த்தருடைய நாள். போன வாரம் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாளை நினைவு கூர்ந்து இன்றைக்கு உயிர்த்தெழுதலின் சாட்சியை குறித்து நாம் ஆராதிக்க போகிறோம். சரி, இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். உங்களை எல்லாம் பார்ப்பதிலே ஒரு சந்தோஷம். நிச்சயமாக ஆண்டவர் இந்த நாட்களிலே உங்களுக்கு போதுமானவராக இருப்பார். சரி, இப்பொழுது இயேசுவை சிலுவையில் அறைந்து கல்லறையிலே வைத்து விட்டார்கள். விடிய காலையிலேயே மகதலேனாள் மரியாள் சில பெண்கள் எழுந்து இயேசுவை கல்லறை நோக்கி ஓடுகிறார்கள். ஓடும் பொழுதே அவர்கள் பேசிக்கொண்டு போகிறார்கள். அதைத்தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். Let's see. That's in Mark chapter 16 verse 3. மார்க் 16ஆம் அதிகாரம் 3வது வசனம். And they said among themselves, who will roll away the stone from the door of the tomb for us? கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அவங்களுக்குள்ளே ஒருவர் சொல்லிக்கிட்டாங்க, நேற்று பார்த்தோம், வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையின் இடத்தில் வந்தார்கள். யார் வந்தாங்க? மகதலேனாள் மரியாள் வராங்க. வரும்போதே பேசிட்டு போறாங்க. ஐயோ, நம்ம போறோம், அந்த பெரிய கல்லில் தூக்கி வச்சிருக்காங்க, அந்த கல்லை நம்மளால தள்ள முடியாது, யாரு தள்ளுவாங்க, யாரு திறப்பாங்க, சரீரத்தை போய் பார்க்கணுமே என்று அவளோடு காலையிலே விடிய காலையிலே பேசிக்கொண்டே வருகிறார்கள். அருமையான பெண்கள், எனக்கு முன் ஒரு கல் இருக்கிறது, அந்த வாசலில் கல் இருக்கிற அந்த கல்லை எனக்காக, எங்களுக்காக யார் அதை புரட்டி தள்ளுவாங்க? ஏன்னா அங்கதான் இயேசுவின் உடல் இருக்கிறது. அந்த உடலை பார்க்க வேண்டும். அந்த உடலை பார்ப்பதற்கு ஒரு தடை, ஒரு கல் இருக்கிறது, அது புரட்டி தள்ளப்பட வேண்டும். Need to roll the stone, dear brother and sister. இன்றைக்கும் நாம் ஆண்டவரை சந்திப்பதற்கும், ஜீவனுள்ள ஆண்டவரை சந்திப்பதற்கும், உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்திப்பதற்கும் தடைகள், அந்த கல்லை போன்ற தடைகள் நம் வாழ்க்கையில அநேக இருக்கிறது. சாத்தானால் கொண்டு வரப்பட்ட தடைகள் உண்டு, நம் மூலம் வருகிற தடைகளும் உண்டு. நம்முடைய அவிசுவாசத்தினாலும் நம்முடைய கீழ்ப்படியாமையினாலும் வருகிற தடைகள் உண்டு. அதை யாரு புரட்டி தள்ள முடியும்? அவைகளிலிருந்து யாரு நம்மை மீட்க முடியும்? Who can deliver me? Who can redeem me? இன்றைக்கு உலகம் தவித்துக் கொண்டிருக்கிறது அதுக்காகத்தான். ஐயோ, யார் எனக்கு அந்த கல்லை புரட்டி தள்ளுவா? நான் இயேசுவை பார்க்க வேண்டுமே, நான் கடவுளை பார்க்க வேண்டுமே, நான் கடவுளை தரிசிக்க வேண்டுமே, நான் பரலோகத்துக்கு போகணுமே, என் சாபம் எல்லாத்தையும் ஒழிக்கணுமே என்று மனிதன் அந்த கல்லை புரட்டுவதற்காக அழைந்து கொண்டிருக்கிறான். ஆனா உனக்கு வாஞ்சை இருக்குமானா, if you have the desire to meet Jesus, இயேசுவை நான் காண வேண்டும் என்கிற அந்த ஆர்வம் உனக்கு இருக்குமானால், நான் உண்மையை பார்க்க வேண்டும், சத்தியத்தை பார்க்க வேண்டும், உயிர்த்தெழுதலை நான் ருசிக்க வேண்டும் என்று நீ விரும்புவாயானால், நிச்சயம் ஆண்டவர் அந்த கல்லை உனக்காக புரட்டி போடுவார். எப்படியாவது அந்த கல்லை உன்னிடத்திலிருந்து புரட்ட நம் ஆண்டவர் நல்லவரும் உண்மையுள்ளவருமாய் இருக்கிறார். We just believe it. Yes, everything is possible our God. Hallelujah. அவராலே முடியும். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ ஒருவேளை கலங்கி போய் வந்திருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம், அல்லது எனக்கு யாரு இந்த பிரச்சனையிலிருந்து இந்த கல்லை புரட்டி தள்ளுவா என்று நீ காத்துக்கொண்டு சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். மகதலேனாள் மரியாள், அந்த வந்த பெண்களுக்கு ஒரு அற்புதம் அங்கு நடந்தது. அதை நாம் பார்க்க போகிறோம். அதே போல் வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார் என்பதிலே நிச்சயம், சந்தேகமே இல்லை. ஒப்பு கொடுங்க, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஒரு பெரிய விடுதலை, ஆசீர்வாதத்தையும் ஜீவனுள்ள ஆண்டவருடைய அன்பையும் காண கர்த்தர் உதவி செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். எப்படியாப்பட்ட கல்லா இருந்தாலும் அதை அகற்றி போட, எடுத்து போட மாலை முடியும் சாமி. இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை இயேசுவின் நாமத்திலே நான் முறியடிக்கிறேன். அந்த கல்லை நான் எடுத்து போடுகிறேன் இயேசுவின் நாமத்திலே.
கர்த்தர் எனக்கு போதுமானவர் என்று சொல்லத்தக்கதாக இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது வல்லமை கடந்து செல்லட்டும். ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவார். ஆமென். Dear brother and sister, சகோதரனே சகோதரியே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உன் வாழ்க்கை இருக்கிற எப்படியாப்பட்ட கல் தடைகளை அகற்ற நல்லவராயிருக்கிறார். அதனை அனுபவிச்சிருக்கிறியா? Take care and God bless.